ஆனா இந்த கடிதத்துல காளியம்மாள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய கடிதத்துல சீமானை தாக்கி அவர் எதுவுமே எழுதல சார். ஒன்னே ஒண்ணுதான் அவர் சொல்றாரு. 6 வருட காலமாக ஒரு சமூக மாற்றத்திற்காக ஒரு பெண்ணாக இருந்து எவ்வளவு போராட முடியுமோ என் ஆற்றலையும் மீறி உங்கள் எல்லோர் அன்பாலும் நம்பிக்கையாலும் இந்த களத்தில் நின்றுகிறேன்றதை தவிர அவர் ஒரு பெண்ணாக இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்ற ஒரு செய்தி மட்டும் அதுல இருந்து கிடைக்குது. சீமான் மீதான நேரடி புகார்கள் எதுவும் இல்லையே. இல்ல, சீமான் மீது நேரடி புகாருங்கிறது இல்லை. ஏன்னா அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா அவங்களுடைய இந்த அறிக்கையை அவங்களால முடிய முடியாது. ஒரு பக்க அறிக்கையாக அதை வெளியிடாது, அது பல பக்க அறிக்கையாயிரும். அதனால அவர் மீது இருக்கக்கூடிய ஏற்கனவே அவர் மீது பல புகார்கள் இருக்கு. அதனால அவரை பற்றி பேசுவதற்கு அவர் விரும்பலைங்கிறதா, நாகரிகம் கருதி பேச விரும்பல என்றுதான் அவங்க தவிர்க்கிறாங்க. ஜாக்கடை மேல கல்லறியவனான்னு சொல்லுவாங்க, இல்ல நம்ம மேல கொஞ்சம் தெரிக்கும். அது மாதிரி ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்துல அவரை பற்றி நம்ம பேச வேண்டாம். அவருக்கு அந்த மாதிரி மரியாதையும் இல்லை. அவர் ஒரு பாலியல் குற்றவாளியாக நீதிமன்றத்தின் வாசல்ல நிறுத்தப்பட்டார். அவர் தண்டனை வர மட்டும்தான் இன்னும் அறிவிக்கப்பட்டது. அதனால அவருக்கு கட்சி கோட்பாடு, கொள்கை, தொலைநோக்கு பயணம் அப்படி எதுவுமே கிடையாது. அவர் சீமான் தன்னுடைய மனைவி கயல்விழியை பொதுச் செயலாளராக ஆக்க வேண்டும் என்பதற்காகவே கட்சி விதியில ஒரு பொதுச் செயலாளர் ஒரு பெண் தான் இருக்க வேண்டும் என்று ஒரு கட்சியினுடைய விதியை திருத்தம் செய்யும். அந்த இடத்திற்கு காளியம்மாள் விடுவாரோ என்கிற அச்சத்தின் காரணமாக தான் அப்புறப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களும். அதனால இனிமே அவருக்கு எதிர்கருத்து சொல்லக்கூடியவர்கள் யாருமே அந்த கட்சியில இல்லை. எல்லாரும் வெளியில போயிட்டாங்க. இனிமே அவரை பொறுத்தவரையில ஒரு கம்பெனி நடத்துற மாதிரி தான். கட்சி நடத்துறதுக்கான ஒரு ஜனநாயக முகம், ஒரு போலியான முகத்தையாவது காட்டிக்கிட்டு இருந்தார். அது ஒரு ஜனநாயக அமைப்பு இல்லை என்பதை அவரே உறுதிப்படுத்திட்டார்.